ஹலோ நண்பா, நான் நமோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம அடுத்ததாக எந்த மாதிரி டாபிக்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ் செய்ய போகிறோம்னா, நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு 6 விதமான பெஸ்ட்டான நம்ம முதுகெலும்பை டார்கெட் பண்ணி எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 6 எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு எக்ஸசைஸுமே உங்கள் ஹைட்டை வேகமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வர 6 எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் செய்கிறது மூலமாக ஒரு 10லேருந்து ஒரு 30 நாள்லேயே உங்களால் ஹைட்டை ஆவரேஜாக க்ரோ ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போயிட்டு அந்த 6 விதமான எக்ஸசைஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன வார்ம் அப்ஸ் நம்ம செஞ்சுட்டு அந்த எக்ஸசைஸில் நம்ம இறங்கணும். அந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் கரெக்டாகவும் செஞ்ச ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வார்ம் அப் செய்யணும் அப்படி அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஜம்ப் ரோப் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் விடாமல் நீங்கள் ஜம்ப் ரோப் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு 10 செட்டோ ஒரு 20 செட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரெப்ஸ் அந்த 30 ரெப்ஸ் சொல்லிட்டு கண்டினியூவாக செய்யுங்க. ஏன்னா நம்ம டோட்டல் பாடிக்கு வார்ம் அப் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம பாடியில் இருக்கிற தேவையற்ற ஃபேட்டுகளை குறைக்கிறதுக்கும் சரி, இந்த மாதிரியான ஜம்ப் ரோப் ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜம்ப் ரோப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சினா கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய போகிற ஒர்க் அவுட்ஸ் ரன்னிங் ஒர்க் அவுட். ஸோ ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடியை நல்லா ஸ்பீடாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரன்னிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒர்க் அவுட். ஸோ எல்லா கேட்டகரியில் இருக்கிற அந்த பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டான ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ரன்னிங் ஓடும்போது ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரும் ஒரு நாளைக்கு ஒரு 400 மீட்டர் ரன்னிங்காவது மார்னிங்கில் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் முதுகெலும்புக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டோட்டல் பாடிக்கும் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது இருக்கும். ஓகே, செகண்டாக செய்ய போகிறது ஹை நீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகளுடைய ரியாக்ஷன்ஸ் சரி, நம்மளுடைய காலுடைய அந்த ஆங்கிளையும் சரி, எவ்வளோக்கு வேகமாக ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நின்ன இடத்துல ஓடுற மாதிரியாக செய்வது இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு அதிகப்படியான எக்ஸசைஸ் மொத்த ஜாயின்ட்ஸுக்குமே கிடைக்கும். உங்களுடைய முட்டி ஜாயின்ஸ் இருந்தாலும் சரி, ஹிப் ஜாயின்ஸ் இருந்தாலும் சரி, ஷோல்டர் ஜாயின்ஸ் இருந்தாலும் சரி, உங்களோட முதுகெலும்பில் இருக்கிற ஒவ்வொரு போனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் மீட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு முதுகெலும்புகளுக்கு அதிகமான எக்ஸசைஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக செய்யுங்க. ஒரு 4 செட்டுன்ற விகிதத்தில் ஒரு செட்டுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 15 செகண்ட்ஸ் முயற்சி பண்ணுங்கள். ஓகே, மூணாவதாக செய்ய போகிறது ஃபார்வர்ட் பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த எக்ஸசைஸ் செய்கிறது மூலிமா நம்மளுடைய இடுப்புக்கும் சரி, நம்மளுடைய டோட்டல் முதுகெலும்புக்கும், குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய இடுப்பில் இருக்கிற ஃப்ளாட்டை குறைக்கிறதுக்கும் சரி, நம்மளோட ஸ்டமக்கில் இருக்கிற ஃப்ளாட்டை குறைக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹைட்டை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு உங்கள் முதுகெலும்புக்கு ஒர்க் அவுட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் முதுகெலும்புக்கு ஒர்க் அவுட் கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸசைஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் பாடி கீழே எடுத்துகிட்டு போகும்போது நம்மளோட ஸ்டமக்கில் அதிகமாக ஃப்ளாட் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகி அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கீழே போக முடியாது. பட் நீங்கள் விடாமல் கண்டினியூ நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளைக்குள்ளேயே இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அந்த ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு அந்த மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸும் கூட. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதையும் செய்யுங்க. ஒரு 10 வாட்டி நீங்கள் கீழே டச் பண்ணிவிட்டு அந்த மேலே நின்று வர மாதிரியாக பார்த்துக்கிட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 செட் செய்யுங்க. அது போதுமாக தான் இருக்கும். ஓகே, நாலாவதாக செய்ய போகிறது ஃபார்வர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங். இது எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ட்ரைனிங் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸில் வந்துட்டு அந்த முன்னோக்கி உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
இது மாதிரி நம்ம செய்கிற வாசி என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்மளுடைய முட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி அதாவது நம்ம அப்பர் பாடியை யூஸ் பண்ணி அண்டு ஜம்ப் பண்ணுற வாசி நம்மளுடைய டோட்டல் பேக்குக்கும் சரி நம்மளுடைய டோட்டல் முதுகெலும்புக்கும் சரி ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து மீட் ஆகும். ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து நீங்கள் செய்யும் போது உங்களுடைய ஹிடுப்பில் இருக்க ஜாயிண்ட்டு முதல் கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து மீட் ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி மீட் ஆச்சுனாலே போதும் உங்களுடைய ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸை நீங்கள் அதிகமாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம செய்ய போது ஆங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த ஆங்கிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை வந்து எப்படி செய்யுதுன்னா நம்ம பார்பல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்பல் செய்வோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான். பட் என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம சிங்கிள் பார்பல் செய்யும் போது நம்ம பாடியை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி கீழ் நோக்கி எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படி வந்து நீங்கள் ஃபுல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த ஆங்கிளுக்கு போனால் நம்ம தேவையில்லாத நம்மளோட முதுகு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து அதிகமாக பில்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து தவிர்த்துட்டு உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்க முடியுமோ அவ்வளோக்கு பொறுமையாக பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து செய்கிற வாசி என்ன ஆகும்னா நம்மளுடைய முதுகெலும்பு முதல் கொண்டு நம்மளோட ஹிப் ஜாயின்ட்ஸ் முதல் கொண்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் வந்து மீட் ஆகும். ஸோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸுகளை விட இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸும் கூட. ஸோ நீங்கள் அதை எவ்வளோ கம்மியாக செஞ்சாலும் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களால் முடிஞ்சபடி இதை அதிகமாக செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்த்த இந்த 5 விதமான எக்ஸசைஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் இது மாதிரி நிறைய விதமான எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வர பதிவுகளில் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட எடுத்து சேர்க்கறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கிளம்பிக்கலாம். பை பை.